Hi guys, welcome to our YouTube channel. 12th standard accountancy bookல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசனான முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மாக நம்ம ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி 1லேருந்து 9 சம் இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கான ரீகால் மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-based and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Link in description. Check it now. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃபஸ்ட்டு இந்த லெசனில் நிறைய ஃபார்முலா இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் 1லேருந்து 9 சம் வரைக்கும் 2 மெத்தட் 2 ஃபார்முலா பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு ரீகால் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கிற போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா லாப நட்ட அறிக்கை கணக்கிடும் முறை. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? விவரம் ரூபாய் அப்படின்ட்டு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிவிட்டு இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல், அதுதான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல், மைனஸ் தொடக்க முதல், ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சுன்னா லாபம், ஆன்சர் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா அது நட்டம். ஸோ இதுதாங்க லாப நட்ட அறிக்கை கணக்கிடுவதற்கான ஒரு ஃபார்முலா. இதை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா சம் ஈஸியாகவே போட்டுடலாம். இந்த கொஷினை எப்படிலாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாப நட்ட அறிக்கையை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இறுதி முதல் எடுப்புகள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கொஸ்டின் மார்க் கொடுத்து விடுபட்ட தகவல்களை கண்டறியோம்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தொடக்க முதல் கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் தான் கொஸ்டின் டைப் வரப்போகுது. லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் உள்ளதை அப்படியே எழுத போகிறீங்க, எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ண போகிறீங்க. ப்ளஸில் வந்தால் லாபம், மைனஸில் வந்தால் நட்டம். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாமா? விடுபட்ட தகவல்களை கணக்கிடவும் சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா எப்பயும் போல் கொஷின், அதாவது ஃபார்முலாவில் உள்ள எல்லா மெத்தட்ஸையும் அப்படியே எழுதுங்க. அமௌண்ட் காலத்தில் என்னென்ன அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதுங்க. கொடுக்காத அமௌண்ட்டுக்கு தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் கிடச்சிரும். மூணாவது பார்த்திங்கன்னா, இறுதி முதலோ எடுப்புகளோ கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா கொஷினில் ஃபார்முலாவில் உள்ள கூட்டுகன்னு இருக்கிறத ஃபுல்லாக கழிக்கவும், கழிக்கன்னு இருக்கிறத ஃபுல்லாக கூட்டுகவும், ரிவர்ஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணி போகணும். அவ்வளோதான். இதை கரெக்டாக செஞ்சிங்கன்னா எடுப்புகளும் இறுதி முதலும் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் தான் உங்களுக்கு கொஸ்டின் டைப் வரும் லாப நட்ட அறிக்கையை பொறுத்த வரைக்கும். நிலை அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய்ன்ட்டு 2 டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த பக்கத்து ஃபுல்லாக பற்பல கடனீந்தோர், செலுத்தற்குரிய மாற்று சீட்டு, கொடுபட வேண்டிய செலவுகள், வங்கி மேல்வலை பற்று, முக்கியமாக பேலன்ஸ் அமௌண்ட், முதல் இருப்பு கட்டும் தொகை. ஸோ இதெல்லாம் பொறுப்புகள் சைடு வரும். சொத்துக்கள் சைடுனா நம்மக்கிட்ட என்னென்னலாம் சொத்துக்கள் இருக்குது? கை ரொக்கம், வங்கி ரொக்கம், பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்று சீட்டு, சரக்கிருப்பு, முன்கூட்டியே செலுத்திய செலவுகள், நிலை சொத்துக்கள். ஸோ இது எல்லாமே ஒரு சொத்துக்கள். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா நிலை அறிக்கை கண்டுபிடிக்க சொல்லி அவங்களே பேசிக்காக கொடுத்துருவாங்க. செகண்ட் சம்மில் என்ன பார்த்தோன்னா, என்ன ஒரு ட்விஸ்ட் பார்த்தோன்னா, லாப நட்ட அறிக்கையை கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ லாப நட்ட அறிக்கை கணக்கிடணும்னா நமக்கு இறுதி முதல் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ கொஸ்டினில் அது கொடுத்துருக்க மாட்டாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நிலை அறிக்கை போட்டு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் லாப நட்ட அறிக்கையில் இறுதி முதலுக்கான அமௌண்ட் போட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மூணாவது சம்மில் பார்த்திங்கன்னா, 2 டேப்லெட் காலத்து 2018, 19 இல்லை 17, 18 அப்படின்ட்டு அந்த மாதிரி டேப்லெட் காலத்து 2 அமௌண்ட்ஸாக கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஃபுல்லாக இறுதி முதலுக்காகவும், செகண்ட் அமௌண்ட் ஃபுல்லாக தொடக்க முதலுக்காகவும் வச்சுட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபோர்த்து சம்மில் என்ன மெத்தட் கொடுத்துருப்பாங்கன்னா, வரவு பற்று அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க.
வரவுன்னு இருக்கிறத போய் பட்சத்தில் போடுங்க, பட்சன்னு இருக்கிறத போய் வரவில் போடுங்க. இது ஒரு மெத்தடு. கீழே டேலி பண்ணுறதுக்கான 5%, 10% தேய்மானம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. தொடக்க முதல்ல எப்பயும் போல் கண்டுபிடிச்சிட்டு இறுதி முதல்ல போயிட்டு அந்த அமௌண்ட் எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி முடித்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு நம்ம லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம 1லேருந்து 9 சம் வரைக்கும் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோலலாம் நம்ம அடுத்தடுத்து எப்படி சம் செய்யலாம், அடுத்த மெத்தட் எப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.